மானாமதுரையில் பயங்கரமான ஆயுதங்களை காட்டி பணம் பறித்த கும்பல் அளித்த தகவலின் பேரில் குற்ற செயல்களுக்கு ஆயுதங்களை வழங்கிய நயினார் என்ற நபரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தனிப்படை போலீசார் தென்காசி சென்று நயினாரை கைது செய்த நிலையில் அவரிடம் இருந்த வாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட 24 வகையான பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற காலபைரவர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேங்காய், பூசணிக்காய் மற்றும் பாகற்காய்களில் தீபமிட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சட்டவிரோதமாக மண் கடத்திய வாகனத்தை பொதுமக்கள் பிடித்து வருவாய் ஆய்வாளர் பாலாஜி முன்னிலையில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தீவட்டிப்பட்டி போலீசார் மண் கடத்திய வாகனத்தை கைப்பற்றி தப்பியோடிய மண் கடத்தல் கும்பலை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெரியவலச அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு 6 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறைகளை பள்ளி மாணவிகளின் பயன்பாட்டிற்காக தனியார் மருத்துவமனை நிறுவனர் மாதேஸ்வரன் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ கலா மாதேஸ்வரன், ஈரோடு மாநகராட்சி துணை மேயர் செல்வராஜ் மற்றும் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மேயர் நாகரத்தினம், துணை போக்குவரத்து ஆணையர்கள் செல்வகுமார் மற்றும் பதுமைநாதன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் பூட்டியிருந்த ஸ்ரீ பிளாக் மாரியம்மன் கோயிலில் சாமி சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் சூலூர் காவல் ஆய்வாளர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்த நிலையில் கோவிலை சுற்றியுள்ள CCTV கேமராக்கள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் அஜாக்கிரதையாக செயல்பட்ட ஆம்னி பேருந்து ஊழியர்களிடம் தம்பதியினர் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் மாற்று வழி ஏற்படுத்தாமல் கொட்டு மழையில் கைக்குழந்தையுடன் இறக்கிவிட்ட ஆம்னி பேருந்து ஊழியர்கள் மீதும் குறிப்பிட்ட நிறுவனம் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருடங்களை ஜாக்கிரதை போட. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இந்தியன் வங்கியின் விரிவாக்கம் செய்யப்பட்ட கிளையினை மாவட்ட முதன்மை நீதிபதி முருகன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி, நீதிமன்றத்தில் துவங்கப்பட்டுள்ள இந்த புதிய கிளையினால் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு பணம் செலுத்தவும் எடுக்கவும் மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே 8 வயது பெண் குழந்தையை கொடூரமாக தாக்கும் பரபரப்பு காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் தாக்கிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மேலும் கணவனை விட்டு பிரிந்த வினிஷா என்ற பெண்ணின் அண்ணன் மனைவி நிஷா தனது குழந்தை மியாவை தாக்கி கொடுமைப்படுத்தியதை அடுத்து காவல்துறையினர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரும்புதிப்பட்டி கடைவீதியில் வீச்சு அருவாளுடன் நின்று கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்திய பட்டதாரி உட்பட 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 2வரையும் சப் இன்ஸ்பெக்டர் சரவணகிரி வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடுவர் நீதிபதி ஹரிராம் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் காவிரி ஆற்றில் செப்டிக் டேங்க் கழிவு நீரை வெளியேற்றி வந்த கழிவுநீர் வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரி ஆற்றின் ஓரம் குப்பைகள் கொட்டப்படும் நிலையில் உட்புறத்தில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் மிகுந்த சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இதனால் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் பேரூராட்சி இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தை தேர்தல் வாக்குறுதிப்படி தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கோரிக்கை மனுக்களை கும்பகோணம் மகாமக குளத்தில் வீசி போராட்டக் குழுவினர் நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்திற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கும்பகோணத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் வேண்டுமென தொடர் போராட்டங்கள் கடந்த 7 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். நேற்றைய தினம் தஞ்சை மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் துவக்கிப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள். அவரை சந்தித்து போராட்ட குழு சார்பாக கும்பகோணம் புதிய மாவட்டம் ஒரு போராட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கு சந்திப்பதற்கு நேரம் கேட்டு இன்றைய அமைச்சர் கோவில் செல்லின் அவர்களிடமும் மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்களிடமும் நாம் கடிதத்தை நேரடியாக கொடுத்தும் எங்களை அழைக்கவில்லை, பேசவில்லை, அதற்கான நேரம் இல்லை என்று தெரிகிறது. அதனால் அவர்களுடைய போக்கை கண்டிக்கின்ற வகையில் அவர்களுடைய பேச்சு தண்ணீரோட போச்சோ என்பது அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் அந்த மனுவை மகாமகுளத்தில் பறக்கவிட்டிருக்கிறோம். கோவை மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 8 நாட்களாக பணி நிரந்தரம் செய்யும் வரை அரசாணை 62 படியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படியும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே ஆரம்பாக்கம் கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு பட்டா வழங்கியதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வரும் மக்கள் சிலர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விண்ணப்பம் செய்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மணிமங்கலம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சிப்காட் பயன்பாட்டிற்காக நிலங்களை கையகப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். மேலும் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்காமல் உதவியாளர்கள் பங்கேற்பதாகவும் ஒரு நாள் கூட தங்கள் குறைகளுக்கு தீர்வு கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் போதுமான விதை நெல் அரசு டெப்போக்களில் கிடைக்கவில்லை எனவும் இதனால் தனியாரிடமே அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டாவது உரம் தட்டுப்பாடு இல்லாமல் போதுமான அளவில் இருப்பு வைக்க வேண்டும் எனவும் குறுவை தொகுப்பு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் முன்கூட்டிய விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த அரசு விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது இல்லாமல் ஸ்டாக் வச்சுக்கணும். எல்லாத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்தாலும் உரமாக இருக்கட்டும். இப்போ இதை நம்ம இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் தெளிச்சு மழப்பு வந்திருக்கு. அடுத்தது மருந்து அடிக்கணும், உரம் அடிக்கணும். எல்லாத்தையும் அடுத்தது கேட்டால் உரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பண்ணிக்கிறோம். அதுவும் கீழே ரொம்ப இருந்தால் தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னா போச்சு. அதனால் இந்த அரசு அது இதில் விவசாயிகள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி ஸ்டாக் வச்சுக்கணும். ஸ்டாக் வச்சு விவசாயிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி பண்ணணும். போன வாட்டி கூட இன்சூரன்ஸ் நிவாரணம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி எதுவுமே கொடுக்கல. விவசாயம் புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் குறுவை தொகுப்பு சொல்கிறாங்க. குறுவை தொகுப்புன்னு சொல்லி ஒரு வருஷம் ஆனாலும் கொடுக்க மாட்டுறாங்க. விவசாயி எல்லாம் நட்டமாகி அறுப்பதுக்கு ஒன்றும் இல்லாமல் போகிறப்ப பணம் கொடுத்து நம்ம முன்னாடியே கொடுத்தா தானே நம்ம அதுக்கான தேவையான பூர்த்தி நம்ம செய்ய முடியும். எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால் விவசாய சார்பாக நாங்கள் என்ன இருக்கிறோன்னா முன்கூட்டியே ஏற்பாடு விவசாயிகளுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டுகிறோம். நாகை அருகே கருங்கண்ணியில் அரசு இடத்தில் சாலை அமைக்காமல் பட்டா இடத்தில் குடியிருக்கும் வீட்டை இடித்து சாலை அமைக்க முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில்
அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டும் பாதிக்கப்பட்ட சந்தனராஜ் குடும்பத்தினர் வீட்டை இடிக்காமல் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அம்மாப்பட்டி பேருந்து நிலையம் அருகில் PPN கிளினிக் மற்றும் வாசன்கண் மருத்துவமனை, ஸ்ருதிபால் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இலவசமாக கண் விழித்திரை ஸ்கேன் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சிறப்பு இலவச மருத்துவ குடும்ப அட்டை வழங்கப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முல்லை பெரியாறு அணையில் இருந்து கடந்த ஜூன் 1ஆம் தேதி 200 கன அடி நீரை விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதன் மூலம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள பள்ளத்தாக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து முதல் போக சாகுபடிக்கு தேவையான நெல்மணிகளை விதைத்து வயல்வெளிகளை உழுது தீவிரமாக அறுவடைக்கு தேவையான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள பிரத்யங்கரா காளி கோயிலில் உலக நன்மை வேண்டி 30க்கும் மேற்பட்ட ஜப்பான் நாட்டினர் சிறப்பு ஹோமம் மற்றும் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து யாகம் செய்யப்பட்ட கலச நீரை கொண்டு காளிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் தனியாரை விட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்த விலைக்கு பருத்தியை கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். மேலும் விவசாயத்திற்கு செலவு செய்த தொகையை கூட எடுக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்த நிலையில் இதற்கு அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 3 ஏக்கர் பருத்தி போட்டிருக்கிறேன். ஏக்கருக்கு வந்து 45,000 செலவு பண்ணியிருக்கேன். மாவுக்கு 15,000 ரூபா, அதுதான் 45,000 செலவு பண்ணியிருக்கிறேன். இப்போ விற்கும் போது வந்து மழையால் வேறு சேதம், எங்கள் ஏகப்பட்ட சேதம், மழையில் ரொம்ப சேதம் அடைஞ்சு போச்சு. சரி ஏதாவது கூடுதலாக கிடைக்கும் விற்கும் அப்படின்னு பார்த்தாக்கா பார்த்தாக்கா ஒன்றும் கூடுதலாகவும் கிடைக்கிது. இங்கே 50 ரூபா 45 ரூபாய்க்கு எடுக்காங்க. இப்போ கடைசி கடை 45 ரூபாய்க்கு எடுக்காங்க. 55 ரூபாய்க்கு எடுத்தவங்க இப்போ திடீர்னு 45 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதனால் எந்த லாபமும் கிடையாது. சரி கமிட்டி கொண்டு போவோம், கொஞ்சம் கூட எடுப்பாங்கன்னு வந்தாக்கா இங்கே அதே ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. இங்கே நாங்கள் ஏகப்பட்ட செலவு பண்ணி கொண்டு வந்துருக்கோங்க. இது சாக்குக்கு 70 ரூபா, இங்கே நம்பர் போடுறதுக்கு ஒரு 30 ரூபா. அதான் இது நம்பர் போட்டாங்க, அவங்க 30 ரூபா கேட்குறாங்க ஒரு தாட்டுக்கு. சாக்கு வாங்குறதுக்கு 70 ரூபா சாக்கு. அப்புறம் ஆள் கூலி, டாய்லெட்டு செலவு, இதெல்லாம் எந்த லாபமும் கிடையாது. லாஸு தான் எங்களுக்கு இந்த வருஷத்தில். அதனால் என்ன செய்யறது, அரசாங்கம் பார்த்து ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னாக்கா ஓரளவு எங்களுக்கு இந்த ஆகும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. வச்ச நகையை திருப்ப முடியாது போல. நான் கடன் வாங்கிடுவேன், அந்த கடனும் கொடுக்க முடியாது போல. அந்த மாதிரி சொல்லுது. ஆமாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தங்களது ஏலத்தொகையை வழங்க கோரி நகராட்சி அலுவலகம் முன்பு தந்தை மகன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தந்தை சண்முகம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நகராட்சி நிர்வாகம் தனக்கு தர வேண்டிய ஏலத்தொகை 2 லட்சம் ரூபாயை கொடுத்தால் தனது மற்றொரு பையனின் மருத்துவ படிப்பை தொடர முடியும் என கண்ணீர் மல்க தெரிவித்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். கன்சர் கேட்டா ஆரிய பாட்டா மேனேஜர் பாட்டா கேட்க பாட்டா இன்னொருத்தர பாரு, எங்க கேட்டா லீவ் எடுக்கிறாரு, 1 மாசம் கழிச்சு வா, அப்புறம் வா, இப்போ வா, உங்க சவுடிக்கு கொடுக்க முடியாது. இந்த பதில் தான் வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் பதில் வந்துட்டு இருக்கு. காலையில இருந்துச்சு நைட் வரைக்கும் முனிசிபாலிட்டியில உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த பதில் கிடையாது. அதனால நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, நாங்க உட்காந்துருக்கோம். இங்க தான் உட்காந்துருக்கோம், முனிசிபாலிட்டி முன்னாடி உட்காந்துருக்கோம், நகராட்சி முன்னாடி உட்காந்துருக்கோம். எங்களுக்கு இதுக்கு என்ன பதில் கொடுங்க கேட்ட. இன்னைக்கு தர நாளைக்கு தர என்னைக்கு தரீங்கிற அது எந்த பதிலுமே கிடையாது. எங்க சவுடிக்கு தான் படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பணம் வேணும். பணம் எங்களுக்கு எவ்வளவு அர்ஜென்ட்டா பணம் வேணுமோ அந்த பணம் வேணும். இந்த பையனுக்கு பீஸ் கட்டுறக்கா அந்த பணத்தை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பையனே வெளியில் நிக்கிறான், ஹாஸ்டலுக்கு வெளியில் நின்று இருக்கிறான். பணம் அந்த பணத்தை எடுத்து பையன் வந்து இது கட்டுனுச்சு. இன்னைக்கு பையன் வந்து வெளியில் நின்று இருக்கிறான். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழனி தண்டாயுதபாணி கோவிலின் உப கோயில்களான 3 கோவில்களின் உண்டியல்களில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் துணை ஆணையர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் முன்னிலையில் காணிக்கை எண்ணப்பட்டது.
மேலும் 3 கோயில்களில் மொத்தமாக தங்கம் 11.500 கிராமும், வெள்ளி 389 கிராமும் மற்றும் 34,86,970 ரூபாய் பணமும், வெளிநாட்டு கரன்சி 41 எண்ணமும் எண்ணிக்கையில் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் எழும்பூர் கிராமத்தில் தலித் கிறிஸ்தவ மக்கள் 5 தலைமுறையாக பயன்படுத்தி வரும் கல்லறையை தனிநபர் ஆக்கிரமிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். மேலும் அந்த புகார் மனுவில் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான கல்லறையை அபகரித்து தனிநபருக்கு கொடுக்க நினைக்கும் செயலை தடுத்து நிறுத்தவும், கல்லறைக்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட இரும்பு கேட்டை மீண்டும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தெரிவித்தனர். கோவை மாவட்டத்தில் மின்கம்பத்தை இடமாற்றம் செய்ய சோமனூரில் உள்ள அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற சபரிராஜன் என்ற மின்வாரிய செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டத்தில் மின்கம்பத்தை இடமாற்றம் செய்ய சோமனூரில் உள்ள அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற சபரிராஜன் என்ற மின்வாரிய செயற்பொறியாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து லஞ்சமாக பெறப்பட்ட 20,000 ரூபாயினை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததாக 2019ஆம் ஆண்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட வேல்முருகன் என்பவருக்கு 40 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து பெரம்பலூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வேல்முருகனை போலீசார் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டத்தில் மதுரையில் நடைபெறவிருக்கும் முருகர் மாநாடு வெற்றி பெறுவதற்காக பாஜகவினர் சார்பில் மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி தலைமையில் சிறப்பு வேல் பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வேலுடன் கோவில் வெளியே வந்த பாஜகவினரை தடுத்து நிறுத்தியதில் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மீனவரணி சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற கூடைபந்தாட்ட இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கி மேலும் தேவைப்படும் உதவியை தனது சொந்த செலவில் செய்து தருவதாக உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளியின் ஆசிரியை வீட்டை எவ்வித அனுமதியின்றி JCB இயந்திரம் மூலம் இடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை தாக்குதலில் ஈடுபட்ட தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட எங்கள் அப்பா இது ஒரு கேஸ் போட்டு இந்த இடத்த என் பேரில் எழுதி வாங்கி எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஒருத்தன் வாங்கியிருக்கான், பக்கத்தில் இருக்க ஒருத்தவன் வாங்கியிருக்கான். இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு அம்மா வயசான அம்மா கண்ணா பண்ணான்னு திட்டி அசிங்கமான ஆபாச வார்த்தைலாம் பேசி ஜேசிபி கொண்டு இந்த இடத்த இவ்வளோ நாங்கள் இது வயசானவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கோ இதை கட்டி அவங்க சொந்த செலவில் கட்டி இது பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவன் 4-5 பேர் கூட்டிகிட்டு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு இந்த 5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் இது உள்ளே இருக்குது, இதெல்லாம் இடித்து இது பண்ணிட்டாங்க. நான் ஒரு கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன். நான் எனக்கே அந்த நிலைமைனா பாருங்கள், இதுக்கு நீங்கள் காவல்துறையில் இருக்கவங்க தான் இதை நீங்கள் எனக்கு ஒரு முடிவு சொல்லி இது நீங்கள் தான் இதை பார்த்து எனக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கணும். எனக்கு இதுக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நால் ரோடு சந்திப்பில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது கட்டுப்பாட்டை இழந்து கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே லவுடில் பகுதியில் ஒற்றை கரடி குடியிருக்கும் பகுதிக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்தனர். பொதுமக்கள் கூச்சலிட்டதை தொடர்ந்து கரடி வனப்பகுதிக்குள் சென்றடைந்தது. குடியிருப்பு பகுதிக்குள் வனவிலங்குகள் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திரும்ப முயன்ற லாரி மீது பின்னால் வந்த சிறிய சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் விபத்து குறித்து தாரமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அருகே ரயில் தண்டவாளத்தின் நடுவே ராட்சத இரும்பு கம்பி வைக்கப்பட்டதால் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலின் என்ஜின் சேதமடைந்தது. ரயில் என்ஜின் பழுதாகி நின்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதை தொடர்ந்து 3 மணி நேரம் தாமதமாக ரயில் சென்றது. தொடர்ந்து ரயில் தண்டவாளத்தில் ராட்சத இரும்பு கம்பியை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்யப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் ரயில்வே காவல்துறையினர் மோப்பனாய் குரூஸ் வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி காவிரி கரையோர பகுதிகளில் செத்து மிதக்கும் மீன்கள் அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. புகார் அளித்தும் பூலாம்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதிவாசிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை OMR சாலை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது காலாவதி தேதி இல்லாத சிக்கிய மஞ்சள் பாக்கெட்டை கண்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அதனை உடனடியாக அப்புறப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காலாவதி தேதி குறிப்பிடாத எந்த பொருட்களையும் விற்கக்கூடாது என்று கண்டிப்புடன் சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தி சென்றார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்து மாவட்ட அளவிலான முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயக்குதல், பராமரித்தல், பழுதுகளை கண்டறிதல் போன்றவை பற்றி விவசாயிகளுக்கு தெளிவுரை வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளி உட்பட 2 காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இரு காதல் ஜோடிகளின் ஒரு தரப்பினர் பெற்றோர் போலீசார் பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு தம்பதியை அழைத்து சென்றனர். ஆனால் மாற்றுத்திறனாளி இளைஞரின் பெற்றோர் பெண்ணை ஏற்க மறுத்ததால் இளைஞரின் நண்பர்கள் காதல் ஜோடியை பாதுகாப்புடன் அங்கிருந்து அழைத்து சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே குடிநீர் குழாய் பதிக்கும் வேலை முடிந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் சாலையை சீரமைக்காமல் இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பல போராட்டங்களுக்கு பிறகு அமைக்கப்பட்ட தார் சாலை தற்போது மண் சாலையாக மாறியுள்ளது எனவும் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என தெரிவித்த மக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனே இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் அருகே உள்ள ரோமபுரி புனித அந்தோணியர் ஆலய ஆடம்பர தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து தெய்வ வழிபாடு செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலத்தில் செங்கமலையார் திருக்கோயிலில் மழை வேண்டி ஆண்கள் மட்டும் பங்கேற்ற கிடாவெட்டும் நூதன முறை வழிபாடு நடைபெற்றது. மேலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டதை அடுத்து சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பஞ்சுமெத்தை கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் தீயில் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியதை அடுத்து ஈரோடு மாநகர காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சமுதாய கூடத்தில் திமுக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ், அதிமுக, பாஜக உள்ளிட்ட எத்தனை கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.